நேற்று செவ்வாய்க்கிழமை 8ஆம் தேதி துருக்கி போய் இறங்கிய அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் பால்டனை சந்திக்க மறுத்து அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துள்ளார் துருக்கி ஜனாதிபதி எர்டோகன். குர்திஷ் இயக்கத்தினரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வரை நாம் வெளியேற மாட்டோம் என்று இஸ்ரேலில் வைத்து ஜான் பால்டன் கூறியது பற்றி நாம் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் காணொலி ஒன்றை வெளியிட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அந்த பேச்சுக்காக துருக்கி ஜனாதிபதி எர்டோகனின் பதிலடிதான் ஜான் பால்டனை சந்திக்க மறுத்திருப்பது. துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் பால்டனை சந்திக்க மறுத்திருப்பதன் மூலம் துருக்கி அமெரிக்காவுக்கு சொல்லும் செய்தி, நீங்கள், அதாவது அமெரிக்கா வெளியேறுவதாக முடிவு எடுங்கள், வெளியேறாமல் அங்கேயே இருங்கள், அதெல்லாம் உங்கள் சமாச்சாரம். துருக்கி குர்திஷ் இயக்கத்தினரை என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். நாம் குர்திஷ் இயக்கத்தினரை என்ன செய்ய வேண்டும் என்று எமக்கு தெரியும். அது அமெரிக்காவுக்கு பிடிக்கவில்லையா? வெளியேறும் திட்டத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு தொடர்ந்தும் அங்கிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருங்கள். துருக்கி உங்களை வெளியேறச் சொல்லவில்லையே என்பதுதான். துருக்கி ஜனாதிபதி கொடுத்திருப்பது மிகவும் சிம்பிளான ஆனால் பலமான பதிலடி. சில தினங்களுக்கு முன்பு வரை ஜான் பால்டனின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருந்தார் துருக்கி ஜனாதிபதி எர்டோகன். அமெரிக்க ஜனாதிபதி சிரியன் அரபு குடியரசில் இருந்து வெளியேறுவதாக தடாலடியாக அறிவித்த போது, நீங்கள் கிளம்புங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னவர்தான் எர்டோகன். ஏனென்றால் அவருக்கு நன்றாகவே தெரியும், அமெரிக்க ஜனாதிபதி சொல்வது போல சாவகாசமாக துண்டையுதறி தோளில் போட்டுக்கொண்டு அங்கிருந்து கிளம்ப முடியாதென்று. அவ்வளவு காலமும் அமெரிக்காவுக்கு சார்பாக இருந்தவர்களுக்கு ஏதாவது செட்டில் செய்துவிட்டுத்தான் கிளம்ப வேண்டும். இஸ்ரேலுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், அமெரிக்காவின் அல்டான்ஃப் முகாமின் எல்லை அருகே உள்ள ஜொர்டானுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், குர்திஷ் இயக்கங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், அதே போல துருக்கிக்கும் ஏதாவது செய்துவிட்டே கிளம்ப வேண்டும் அமெரிக்கா. துருக்கிக்கு என்ன செட்டில்மெண்ட் செய்ய போகிறது அமெரிக்கா என்பதை தெரிந்து கொள்ளவே சில தினங்களுக்கு முன்பு வரை ஜான் பால்டனின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருந்தார் துருக்கி ஜனாதிபதி. ஜான் பால்டன் துருக்கிக்கு வருவதற்கு முன்னர் இஸ்ரேல் போய் இறங்கினார். அங்கு வைத்து கருத்து தெரிவித்த ஜான் பால்டன், நாம் வெளியேறும் முன் இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வோம், குர்திஷ் இயக்கங்கள் மீது துருக்கி கை வைக்காது என்பதையும் உறுதி செய்து கொள்வோம் என்றெல்லாம் இஷ்டத்துக்கு அள்ளி தெளித்து விட்டார் என்பதை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்ட காணொலியில் கூறியிருந்தோம். அமெரிக்கா வெளியேறிய பின் குர்திஷ் இயக்கங்கள் மீது துருக்கி கை வைக்காது என்பதை எப்படி உறுதி செய்வீர்கள் என்று யாராவது ஜான் பால்டனிடம் கேட்டிருந்தால் சொல்வதற்கு பதில் இருந்திருக்காது அவரிடம். ஏனென்றால் அதை உறுதி செய்து கொள்ள அடுத்த ஜென்மம் வரை காத்திருந்தாலும் உறுதி செய்து கொள்ள முடியாது. ஜான் பால்டன் இஸ்ரேலில் அப்படி கருத்து தெரிவித்துவிட்டு இதோ கிளம்புகிறேன் துருக்கிக்கு என்ற விமானம் ஏறிய செய்தி வந்த உடனேயே எர்டோகன் பொடுப்புக்குள் ஒரு நமுட்டுச் சிரிப்பு சிரித்திருப்பார். மகனே மனோகரா, வாரும் துருக்கிக்கு, பாரும் என்ன செய்கிறேன் என்பதை. துருக்கி வந்து இறங்கினார் ஜான் பால்டன். துருக்கி ஜனாதிபதியுடன் சந்திப்பு எப்போதென்று அவர் கேட்டபோதுதான் விஷயம் அவருக்கு சொல்லப்பட்டது. எர்டோகன் ஐயா ரொம்ப பிஸிங்க, இப்ராஹிம் காலின் உங்களை சந்திப்பார், ஜாலியா பேசிட்டு போங்க என்பதுதான் அந்த விஷயம். இப்ராஹிம் காலின் ஜனாதிபதி எர்டோகனின் ஆலோசகர்களில் ஒருவர். இப்ராஹிம் காலின் ஜான் பால்டன் இடையேயான சந்திப்பில் என்ன பேசியிருப்பார்கள்? அங்காரா நகரின் அழகை பார்த்தீர்களா? இஸ்தான்புல் நகரில் இடி விழுந்த ஈச்சமரம் பார்த்தீர்களா? நல்ல பக்லாவா இருக்கிறது, சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டிருப்பார் இப்ராஹிம் காலின். பக்லாவா என்பது ஆட்டோமான் சாம்ராஜ்யம் காலத்திலிருந்து துருக்கியில் பிரபலமாக உள்ள இனிப்பு உணவு. பேரிச்சம்பழம், கிரவுண்ட் பிஸ்டாஷியோ, ஒரு வகை இனிப்பு சிறப்பெல்லாம் போட்டு கலந்து செய்வார்கள். திருநெல்வேலியில் அல்வா போல இது துருக்கியில் பிரபலம். அட விடுங்கள், திருநெல்வேலியில் கொடுத்தால் என்ன, துருக்கியில் கொடுத்தால் என்ன, ஜான் பால்டனுக்கு அல்வா கொடுத்திருக்கிறார் துருக்கி ஜனாதிபதி என்று வைத்துக் கொள்ளுங்கள்.